அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கடந்த சில வாரங்களாக எமது நாட்டில் இடம்பெற்ற காலநிலை அனர்த்தத்தின் விளைவாக 700க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள். இன்னும் பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள். பல வீடுகள் கிராமங்களாக கூட அழிவுற்று புதையுண்டு போய்விட்டன. ஆறுகள் பெருக்கெடுத்து குளங்கள் எல்லாம் நிரவி பல துன்பங்களை, இழப்புகளை மனிதர்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. இது ஒரு தனிப்பட்டவருடைய வாழ்வு மட்டுமல்ல, இலங்கையில் வாழுகின்ற மக்கள் அனைவருக்கும் உரித்தான மொழி, இன, மத வேறுபாடின்றி எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இப்படிப்பட்ட பேரிடர்கள், துன்பங்கள் சமூக ரீதியாக, நாடு ரீதியாக எம்மை சந்திக்கின்ற பொழுது, மறுபக்கம் பலரும் இந்த இடர்களிலே இருந்து விடுதலை அளிப்பதற்காக, புனர்வாழ்வு கொடுப்பதற்காக, அன்றாட அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, உறையுள், தங்குமிடங்களை கொடுப்பதற்காக முன்வந்திருக்கின்றார்கள். இது ஒரு மனிதாபிமான ஒரு செயலாக நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் சமூக உணர்வினாலே உந்தப்பட்டவர்களாக, அல்லது அவர்கள் சமய இறை நம்பிக்கையினாலே உந்தப்பட்டவர்களாக, அடுத்திருப்பவர்களை சகோதரர்களாக இரக்க உணர்வோடு பார்க்கின்ற மனிதர்களாக வடிவம் எடுத்திருக்கின்றார்கள். இங்கு அரசியலில் கலப்படம் இல்லை, ஊழல் இல்லை. நியாயமான முறையிலே எல்லா மக்களுக்கும் அவர்களுடைய தேவைக்கேற்ப உதவி சென்று அடைய வேண்டும் என்று அரசு தம்முடைய பணியாளர்களுக்கு பணித்திருக்கின்றது. இதை அறிகின்ற எல்லா நாடுகள், வளர்ந்த நாடுகள், இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் கூட தங்களுடைய பண உதவியை, நிதி உதவியை, இன்னும் சரீர உதவியை, மீட்பு பணிகளை செய்கின்ற பலவிதமான பணிகளை, உதவிகளை மிகவே அவர்கள் வழங்கி இருப்பது ஒரு மனிதாப முறையிலே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை காட்டுகின்றது. இங்கு நான் இந்த வேளையிலே சிந்திக்க விரும்புவது மீள்திறன். மீள்திறன் என்று சொல்லுகின்ற பொழுது ஆங்கிலத்திலே ரெசிலியன்ஸ் என்று சொல்லுவார்கள். இழப்பின் வலிகளிலே இருந்து, இழப்பின் துன்பத்திலே இருந்து, அவற்றினால் பிறக்கின்ற நெருக்கடியிலே இருந்து, தன்னம்பிக்கை இழந்து அவர்கள் எந்தவித நம்பிக்கையையும் இழந்த நிலையிலே இருந்து மீள்வது என்பது இது ஒரு ஆற்றல், திறன். அது மட்டுமல்ல, இது ஒரு இறையியல் நற்பண்பு, மனித மதிப்பீடும் கூட. இந்த மீள்திறன் என்பது ஒருவர் பல்வேறு இடர்களுக்குள்ளே தனித்தும் அல்லது கூட்டாகவும் அவர் சிக்கப்படுகின்ற பொழுது, அந்த துன்பத்திலே, வலியிலே, இழப்பின் துயரிலே இருந்து, அல்லது அவருடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப முடியுமா என்ற எதிர்நோக்கை இழந்து அவர் தவிக்கின்ற பொழுது, எப்படி அவர் இந்த துன்பத்திலே, வலிகளிலே இருந்து தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் இந்த முழு சமூகம் கூட மீட்க முடியுமா என்ற ஒரு பெரும் கேள்விக்குறி பலருடைய மனங்களிலே இந்நாட்களிலே எழுந்து நிற்கின்றது. 30 ஆண்டுகள் யுத்தத்தின் பின்பு உளவள துணையாளர், மனோ தத்துவ சிகிச்சையாளர் டாக்டர் சோமசுந்தரம் அவர்கள் கூறினார், தமிழ் மக்கள் ஒரு கலெக்டிவ் ட்ரோமா, சமூக ரீதியான துயரிலே
மன இறுக்கத்திலே, இடர்பாட்டிலே இருந்து அவர்கள் மீள முடியாமல் இருக்கின்றார்கள் என்று. நூற்றுக்கணக்கிலே சொந்தங்கள், உறவுகள், பிள்ளைகள், சகோதரர்கள், பெற்றோர்கள் என்று கொல்லப்பட்ட நிலையிலே பல்வேறு இடப்பெயர்வுகளை தாங்கி பல இடர் முகாம்களிலே தங்கி தங்களுடைய வாழ்க்கையை, மனித வாழ்க்கையை மட்டுமல்ல, அவர்கள் ஒரு சாதாரண மனித பிறவிக்குரிய அடிப்படை தேவைகளை எல்லாம் கைவிட்டவர்களாக, இழந்தவர்களாக, அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு உளவியல் தாக்கத்தை தான் ட்ராமா என்று சொல்லுவார். இப்படிப்பட்ட இந்த தாக்கம் மீண்டும் இந்த இயற்கையினுடைய பேரழிவிலே இலங்கை சமூகத்தை தொட்டு நிற்கின்றது. இந்த வேளையிலே எப்படி அவர்கள் தனித்தும் கூட்டாகவும் நாம் மீள்திறன் என்கின்ற இந்த ஆற்றலிலே வளர முடியும் அல்லது அதை பயன்படுத்த முடியும்? இந்த மீள்திறன் எங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்யுமா, நம்பிக்கை உள்ளவர்களாக வாழச் செய்யுமா என்று இந்த காலை வேளையிலே நாங்கள் சிந்திப்போம். இது ஒரு திறன், உணர்ச்சி கட்டுப்பாடு, சமாளித்தல் போன்றவற்றை உள்ளடக்கிய ஒரு திறன். இதையும் நாங்கள் சமாளித்து கொண்டு போகின்றோம். அல்லது நாங்கள் சிலவற்றை ஒரு கட்டுப்பாட்டின் ரீதியிலே திட்டமிட்டு அதை மேற்கொள்ளுகின்றோம். அல்லது எங்களுடைய உணர்வு ரீதியாக நாங்கள் அதை தாங்கிக் கொண்டு மீள எழ முடிந்தவர்களாக மாறுகின்றோம். அல்லது இது ஒரு மதிப்பீடு என்று சொல்லலாம். மனிதர்கள், நாங்கள் மனிதர்களாக வாழ்வதற்கு உயர்ந்த மதிப்பீடுகளை, மாண்பு என்ற மதிப்பீடு போன்று நாங்கள் எங்களுடைய ஒழுக்க ரீதியாக செழிப்புக்கான ஒரு பாத்திர வலிமையாக, ஒரு வலிமை, ஒரு சக்தியாக நாங்கள் பார்க்கலாம். அதே வேளையிலே நாங்கள் கிறிஸ்தவ நோக்கிலே அல்லது சமய நோக்கிலே பார்க்கின்ற பொழுது இறையியல் நற்பண்புகளோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு பண்பு ஆகும், மதிப்பீடு ஆகும். நாங்கள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம், ஒற்றுமை போன்ற இந்த பண்புகளோடு நாம் கட்டி காக்க வேண்டிய எங்களுடைய இந்த மீள் எழுகின்ற இந்த பண்பை குறிப்பாக இந்த நாட்களிலே நாம் தனித்தும் குடும்பங்களாகவும் கூட்டாகவும் இதை மீண்டும் வலிமைப்படுத்தி அதை நாங்கள் அதன் விளைவாக நாங்கள் எங்களுடைய வாழ்வை கட்டி எழுப்ப முடியும். நம்பிக்கை, அன்பு, எதிர்நோக்கு போன்ற, மகிழ்வு போன்ற பண்புகளை இந்த தவக்காலத்திலே நாம் தியானித்து, இறை ஒளியிலே தியானித்து, இந்த மதிப்பீடுகளை நாங்கள் கூர்மைப்படுத்தி கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு நம்மை ஆயத்தம் செய்கின்ற காலத்திலே இப்படிப்பட்ட துன்பம் பலருக்கு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுவதற்கு கூட தடையாக இருக்கலாம். இது பல்வேறு மத முன்னோக்குகளில் காணப்படுகின்றது. எல்லா மதங்களும் எதிர்நோக்கை அடிப்படையாக கொண்டு ஒரு கதி, உயர்வான ஒரு நிலை, விடுதலை, மீட்பு என்று சொல்லி மக்கள் பயணிப்பதற்கு சமயங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன. இது உள்வளங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே ஆளுமையிலே இருக்கக்கூடிய உள்வளங்களிலே, வளங்கள், ரிசோர்சஸ் என்று சொல்லுவார்கள். இந்த ஆற்றல், இந்த திறமை வெளி ஆதரவுகளினாலே பலப்படுத்தப்படுகின்றது. இது உளவியல், தத்துவம் மற்றும் ஆன்மீக களங்களில் எல்லாவற்றோடையும் கலந்து அவற்றை கூர்மைப்படுத்தக்கூடிய சக்தி உள்ளதாகும். ஆகையினாலே மீள்திறன் என்று சொல்லுகின்ற போது
ஒரு நல்லொழுக்கம் அல்லது ஒரு மதிப்பு அல்லது ஒரு பண்பு ஆகும், உயர்ந்த மானிட பண்பு ஆகும். கிறிஸ்துவினுடைய பாடுகளின் பொழுது அவர் விழுந்தார். அவருடைய வீழ்ச்சியை பற்றி பல நிலைகளிலே சொல்லுகின்ற பொழுது 3 முறை விழுந்தார். 3 முறை என்று சொல்லுகின்ற பொழுது பல முறை விழுந்தார். இயலாமையினாலே, மனித பலவீனத்தினாலே துன்பங்களை இந்த உடலிலே தாங்கியவர், மனதிலே தாங்கியவர். அவர் முகம் குப்புற விழுகின்றார். அதாவது ஒருவருடைய இயலாமையை சுட்டி காட்டுகின்ற ஒரு அடையாளமாக கிறிஸ்து தன்னுடைய இலக்கை நோக்கி, கல்வாரி குன்றை நோக்கி, சிலுவை சாவை நோக்கி, மீட்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பொழுது விழுந்தார். 3 முறை வீழ்ந்தார் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அவர் வீழ்ந்து மீண்டும் எழுச்சி பெற்று எழுந்து சென்று தன்னுடைய அந்த பணியை, அன்பினுடைய வெளிப்பாட்டை, தன்னுடைய உயிர் துறப்பை, தன்னுடைய தியாகத்தை எண்பித்தார். அதனாலே மீள்வு திறன் என்று சொல்லப்படுகின்றது என்றால் என்ன? அதாவது மீள்வு திறன் என்பது சவால்கள் இருந்த பொழுதும், சவால் என்பது ஒரு இழப்பினாலே அல்லது துன்பத்தினாலே ஏற்படுகின்ற வலிகள், அல்லது தொடர்ந்தும் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து ஆற்றுவதற்கான தகமை, ஆற்றல் குன்றி போகின்ற பொழுது, நம்பிக்கை இழந்து போகின்ற பொழுது இந்த மீள்வு திறன் என்பது எமக்கு கை கொடுக்கின்றது. இப்படியான சவால்களை சந்திக்கின்ற பொழுது நலனை காக்கின்ற வகையிலே ஒரு பாசிட்டிவாக எங்களுடைய வாழ்வை ஒரு அனுகூலமாக, முடியும், என்னால் முடியும், எஸ் ஐ கேன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கூற்றை போன்று எஸ் வி கேன், எங்களால் முடியும் என்று சொல்லப்படுகின்ற இவற்றினுடைய தடைகளிலே இருந்து தளர்வாகவும் வலிமையாகவும் மீண்டும் எழுகின்ற திறனைத்தான் நாங்கள் மீள்வு திறன் என்று சொல்லுகின்றோம், ரெசிலியன்ஸ் என்று சொல்லுகின்றோம். இந்த ரெசிலியன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இவை உணர்வு ரீதியாக கட்டுப்பாடு, நம்பிக்கையுடனான மனப்பாங்கு, வலுவான ஆதரவு, வலையமைப்பு, மற்றவர்களோடு கொள்ளுகின்ற தொடர்பு, உறவின் வழியாக காலப்போக்கிலே அவற்றை நாங்கள் வளர்த்து எடுக்கலாம். இவை பிரச்சனை வருகின்ற பொழுது அல்ல. இந்த பிரச்சனைகள், இந்த இடர்பாடுகள், இயற்கையின் இடர்பாடுகள் வருகின்ற பொழுது நாங்கள் முன் அறிவிப்புக்காக பல விடயங்களை செய்திருக்கலாம். எங்களுக்கு தற்பொழுது இந்த விஞ்ஞான அறிவின் மூலமாக என்ன விதமான காற்று, மழை, எவ்வளவு தூரம், எப்படி புயல் எப்பொழுது வரும் என்று ஓரளவு முன் உரைக்கக்கூடிய தகமைகள் கிடைக்கின்ற பொழுது அவ்வாறு நாங்கள் எங்களை தனித்தும் கூட்டாகவும் இத்தகைய இடர்களை சந்திப்பதற்கான ஆற்றல்களை வளர்த்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகின்றது. மீள்வு திறனை கட்டி எழுப்புவது, கையாளுவதும் நல்ல உறவுகளை, சுய பராமரிப்பை, இவற்றை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த மீள்வு திறன் இவை எப்படி எங்களுடைய வாழ்வில் ஒரு ஆயத்த நிகழ்வுகளாக நாங்கள் கட்டி எழுப்பலாம் என்று சிந்திக்கலாம். ஏனென்றால் இந்த துன்பங்கள், தடைகள், சவால்கள் எல்லா பருவத்திலே இருக்கின்றவர்களையும் சந்திக்கின்றது. குழந்தைகளை சந்திக்கின்றது, கல்வி கற்கின்றவர்களை சந்திக்கின்றது, மாணவர்களை, வேலை தேடுகின்ற படலத்திலே இருக்கின்ற, காதல் புரிகின்ற இளையவர்களை சந்திக்கின்றது. தங்களுடைய வாழ்க்கையை ஒரு குடும்பமாக இணைத்து மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி, கணவன் பிள்ளைகள் என்று சொல்லி அமைத்துக் கொள்ளுகின்ற அந்த நடுத்தர வயதிலே எழுகின்ற தடைகள், சவால்கள், அவற்றை எப்படி இந்த மீள்வு திறனின் அடிப்படையிலே உயர்த்த முடியும் என்று சிந்திக்கலாம். அல்லது முதுமையை எய்துகின்ற பொழுது 60, 70, 80 வயதுகளை தாண்டி செல்லுகின்றவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை ஒரு
எதிர்நோக்கோடு கட்டி எழுப்ப முடியும், அதை அனுபவிக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அவர்கள் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்களாக தொடர்ந்தும் அந்த பயணத்தை, வாழ்க்கை என்கின்ற புனிதமான அழகான பயணத்தை அவர்கள் இறுதி வரை கொண்டு செல்ல முடியும் என்று சிந்திக்கலாம். இப்படிப்பட்ட இந்த நிலையிலே நாம் அடுத்த சந்திப்பிலே எப்படி இந்த மீள்வு திறனை கட்டி எழுப்ப முடியும் என்று சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். இந்த மீள்வு திறன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தும், குடும்பமாகவும், கூட்டாகவும், ஒரு நாடாகவும், மனித சமூகமாகவும் கட்டியெழுப்பப்பட வேண்டிய, வெளிப்படுத்தப்பட வேண்டிய, பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு திறன் என்பதை கூறி நிற்கின்றேன். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.